விளக்கம் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். திரிபுவன்ராஜ் அதாவதுங்க இதுதான் சார் தேவப்பிரியன் சார். கேள்விக்கு பதில் வேற மாதிரி சொல்றீங்களா? சரியான பதில் வர மாட்டேங்குது. சரியா சொன்னோம்னா பிரியன் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்ல மாட்டேன் அப்படி. அதாவது ரெண்டு சினாரியோங்க. ஒரு சினாரியோ வந்து ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வச்சிருக்கு, என்டிஏ ஒரு கூட்டணி வச்சிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தொகுதி பங்கீடுல இப்போ நிற்க போகிறாங்க. இதுதான் நடக்குது. என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் வந்து அமித்ஷா தான். இங்கே யாரும் தலைவர் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணிக்கு தலைவர் இந்த எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதிமுக கூட்டணிக்கு தான் தலைவர் வழியே அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் அமித்ஷா தான். அப்போ இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60-70 சீட்டு எதிர்பார்க்குறாங்க. சரி 60னே வச்சுக்குவோம். ஒரு சினாரியோ வந்து 60 சீட்டு. அப்ப பிஜேபிக்கு 60 சீட்டு சாருடைய விருப்பம் அது. அதெல்லாம் அப்படி இல்ல. நான் விருப்பம் இல்லை சார், எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க சார், அவங்க சொல்றதா வேலை. ஆனா வேலை செய்யறதா அதிமுக திராவிட கட்சியினுடைய கொள்கை. நம்ம பாத்துறோம்ல. பாப்போம். 170 சீட்டுக்கு குறைஞ்சு கொடுத்தாருன்னா 170 சீட்டு குறைஞ்சு ஏடிஎம்கே போட்டுச்சு அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சி கிடையாது. அது என்டிஏ ஆட்சி தான். அப்ப பிஜேபி வந்து இப்போ ஏடிஎம்கே 170ன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே தான் அப்பர் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே தான் டிசைடிங் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் யார் இருக்கா? பிஎம்கே மட்டும்தான் இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணியில் பிஎம்கே 18 சீட்டுன்னு சொல்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 188 சீட் அவுட்டு. 170 சீட்டில் அவர் ஏடிஎம்கே போடணும், 188 சீட் அவுட்டு. மிச்சம் போகுமா சார்? 180 சீட்டு முடிஞ்சு 230 நாள் 188 சீட்டு முடிஞ்சு. மிச்சம் இருக்கிறது 46 சீட் தான் இருக்குது. இந்த 46ல் டிடிவிக்கு 10, டிஎம்சிக்கு 5, ஜான் பாண்டியனுக்கு 1, பாரிவேந்தருக்கு 1, ஏசி சென்மத்துக்கு 1, அதர்ஸ் 1 போட்டால் 19 சீட்டு காலி. மிச்சம் 27 சீட்டு. 27 சீட்டில் பிஜேபி நிற்குமா? இதை ஏற்றுக்குவாரா அமித்ஷா? இவ்வளோ தூரம் கூட்டணியை உருவாக்கிட்டு 27 சீட்டு அமித்ஷா ஏற்றுக்குவாரா? கடந்த முறை 20 தானே சார் நின்னாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். கடந்த முறை 20 தான் நின்னாங்க அவங்க. நம்ம அப்போ அமித்ஷாவுக்கு வந்து 60 சீட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. 70 சீட்டு கேட்டு 60 சீட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? பிஜேபிக்கு 60 சீட்டு, பிஎம்கேக்கு 18, டிடிவிக்கு 10, டிஎம்சிக்கு 5, மற்ற எல்லாம் ஒன்று போட்டால் 97 அவுட்டு. அப்போ 97 போச்சுன்னா மிச்சம் 137 சீட்டு. இந்த மாதிரி சினாரியா வந்தால் இது என்டிஏ கூட்டணி பிஜேபி ஆட்சி தான் நடக்கும். 2029 சார் சொல்ற மாதிரி நடந்துருமையானால் 2029 நிதி, வெளியுறவுத்துறை, ராணுவம் அதிமுகவுக்கு கொடுப்பீங்களா? சரி, அது அமித்ஷா கிட்ட கேட்க. அது மாதிரி தான் இது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கொடுத்துக்குவாங்க. நம்ம அதை பத்தி பேச வேணாம். நீங்க சீட்டு சொல்லும் போதே உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும்ல சார். அதுதான் காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கல, உங்க வண்டவாளம் அதுல ஏறிடுச்சு. இல்ல, அடுத்த முறை பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கும் போது இந்த துறையெல்லாம் ஒதுக்குவீங்களான்னு நீங்க கேளுங்க. கேசி வேணுகோபால், சரி, கிரீஷ் சோடங்கர் அவர் நேரத்தை எடுத்துக்காரு. மௌனம் அவர் நேரத்தை எடுத்துக்காரு. அவர் கருத்து நிறைவு பண்ணிட்டு 170 சீட்டை ஏடிஎம்கேக்கு பெற முடியுமா? பெற்றால் ஏடிஎம்கே ஆட்சி. 137 சீட் அப்படினா 130 சீட் அப்படினா நடக்கும். அது என்டிஏ பிஜேபி ஆட்சி. பாத்துக்கலாம். மக்கள் வந்து நீங்க எப்படி வர்றீங்களோ அதை பார்த்து ஓட்டு போட போறாங்க. முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் போகுதா இல்லையான்னு கடைசி வரைக்கும் பொன்ராஜ் சார் சொல்ல மாட்டார். சரி, அது முதல்ல அக்னியை மட்டும் போட்டு உரிப்பீங்க. முதல்ல சொல்லிட்டோமே. சரி, காங்கிரஸ் நேரம் குறைவா இருக்கு. திருநாவணி, இப்ப ஒரு பக்கம் அந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகிறார். நேற்று கேசு விநாயகருடைய பதவி பறிக்கப்பட்டு வேறொரு பொறுப்பு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த நேரத்தில் என்ன அஜெண்டா, எப்படி தேர்தலை வின் பண்ண போறீங்க? ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் இந்த கான்ஸ்டியூன்சி சொல்கிறீங்க, நான் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தா ஒரு தகவல் இருக்கு. இது எல்லாமே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை காட்டுது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. தேர்தல் நேரத்தில் அதிமுக இந்த பலவீனத்தை பார்த்து எப்படி சீட் ஷேரிங் பண்ணும், வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை எப்படி இந்த தலைமைக்கு தாங்கக்கூடிய அதிமுகவுக்கு ஏற்படும்? சரில, பலவீனம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஒன்று எடுத்துங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் கை கோர்த்து ஒரே மேடையில் நாங்கள் இருக்கோன்னு இது வரைக்கும் யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. இதுதான் ஃபேக்ட். ஸோ முதல்ல தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவும் சரி, பாமக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் இந்த டீல் சைன் ஆகி விட்டதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தொகுதி அப்புறம் பார்த்துக்கலாம், களத்தில் இறங்கலான்றது இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 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 அடித்தளமே இன்னும் வந்து வீக்கா தான் இருக்கு. அது அமைக்கணும். இல்ல ஏன்னா இல்ல முக்கியம் எப்படி வீக்கா இருக்கு அப்படி சொல்ல அவங்க வெற்றி கூட்டணி சொல்றாங்க சார். அவங்க இந்த வீக் அப்படின்றது ஏதாவது இந்த கூட்டணி ஒரு புதிய தோல்வியை சந்திச்சா அது வீக்னு சொல்ல முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு வீக் அப்படின்னும் போது அது எப்படி வீக்கான பதில் சொல்ல முடியும்? கூட்டணி ரீஃப்ரெஷ் பண்றாங்க.
பண்ணி தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாது. இதுதான் கூட்டணி, இதில் மேலும் சில கட்சிகள் வாய்ப்பு இருக்கிறது வந்து இப்போதைக்கு இதுதான் சொல்லியாச்சு. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து திமுகவில் ஒரே மேடையிலேருந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இப்போ சமீப காலத்தில் இதான் நடந்ததா? நடக்கலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இதே ஊடகத்தில் தான் அவர் சொன்னதை சொல்லுங்க, நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை நீங்கள் வந்து வின் பண்ணணுன்றது அவர் சொல்லியிருக்காரு. வந்து பாஜக வந்து பார்கெனிங் பவருக்குள்ளேயே போகலை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து இந்த தேர்தல் நடந்து முடிந்து விட்டால் அடுத்தது 2029 தேசிய கட்சிக்கு அந்த சிந்தனை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எஸ் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அடுத்து 2029 அவங்களுடைய இதில் வந்து அங்கே பார்கெனிங் பவர் அங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வரும்போது அப்போ அது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ ஒர்க் பண்ணி இப்போது பொறுத்தவரைக்கும் வந்து அதிமுக கூட்டணியை எப்படி வின் பண்ண வைக்க வேண்டியன்றது தான் பிஎல் சந்தோஷே அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட். இதில் வந்து அதாவது பிஜேபின்றது தேசிய கட்சி, அதில் வந்து ஒரு அது இன்னொன்று வந்து குடும்ப கட்சி கிடையாது, ஒருவரை நம்பி அந்த கட்சி கிடையாது. அதிமுக அப்படி தான். ஸோ தலைவர்கள் வரலாம் போகலாம் மாறலாம். அதனால் இதில் வந்து எந்த சலசலப்புமே இருக்காது. அவங்க கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கிறது, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்டாக்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா பிஜேபி வந்து அடுத்த கட்டம், இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போ நீங்கள் பொன்ராஜ் சார் சொல்கிற மாதிரி அதிமுக அம்மையார் வந்து விஜயகாந்த் அவர்களோட ஒரு கூட்டணி அமைத்து, அதாவது தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியாக இருந்த திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட போகாமல் இருந்து தேமுதிக வந்த பார்த்தோம். அப்போ கூட அவங்க ஷீட் ஷேரிங் கொடுக்கல. ஸோ அதிமுகவுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிஜேபியும் அதை வந்து எப்படி அதை வந்து பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் எம்பி சீட்டு தான் அவங்களுக்கு முதல் இலக்காக இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஆல்ரெடி இருக்காங்க, இப்போ நெக்ஸ்ட் அவங்க எம்பி சீட் தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த நோக்கி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நெகோசியேஷன்றது பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கே அந்த கூட்டணியில் இருக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து டெஃபினட்டாக அமித்ஷா ப்ளே பண்ணியிருந்தாலுமே வந்து தேசிய அளவில் போகும்போது என்டிஏ கூட்டி, தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதிமுக கூட்டணி அப்படி தான் இருக்கிறது. இங்கே எப்படி இருந்தது, கலைஞர் இருக்கும்போது வந்து அங்கே இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணியாக இருக்குது, யூபிஏன்னு இருக்கும். இங்கே இருக்கும்போது ஒரு மத நலனி கலைஞர் அந்த மாதிரி தான் பேர் அவர் வச்சு மதசார்பற்ற அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றும் ஒரு டிஃப்ரென்சஸே கிடையாது. அதனால் டெஃபினட்டாக இன்னி வரைக்கும் வந்து காங்கிரஸ்லேருந்து அந்த ஒரு பார்கெனிங் பவரோ இல்லை ஒரு இதுவே செயல் ஒரு இது வராதனால நமக்கு வந்து ஒரு பண்டோரா பாக்ஸ் அது வந்து என்ன இருக்குது, அது என்ன வரப்போகுதுன்றது. ஏன்னா இதே காங்கிரஸோட கூடா நட்பு கேடாய முடியுன்ற மாதிரிலாம் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு 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 காலகட்டம் இருந்திருக்கு. எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். சரி, நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். இது அவசரமாக போகணும்னு சொன்னீங்க, நீங்கள் விடைபெறலாம். திரு ஜெகதீஸ்வரன், இப்போ தாவேகா அந்த கட்சியை காண்பித்து மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி தொகுதி பேரத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்ற கட்சிகள் தொகுதி பங்கீடு கூட்டணி அந்த உறுதி அப்படின்ற நோக்கி நகர்ந்துட்டாங்க. தாவேகா இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க? இல்லை, அவங்க யார் கூட தொகுதி பங்கீடு செய்வாங்க? ஏன்னா தொகுதி பங்கீடுக்கான ஒரு குழுவில் அமைச்சாங்க. அந்த குழுவில் ஒரு 7-8 பேர் போட்டிருந்தாங்க. அவங்க சும்மா தான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.